ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். நம்ம இன்றைக்கி வந்து ஆர்டிகல் 370 ஓட ஜட்ஜ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த ஆர்டிகல் 370 பற்றின ஜட்ஜ்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆர்டிகல் 370 வந்து எதுக்காக ஜம்மு காஷ்மீர் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி. இனிஷியலாக 1947 பார்த்தீங்கன்னா இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் நிறையா இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எதிர் பாகிஸ்தான் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை இந்தியா கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லை தனியாக நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கிறனாலும் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்த ராஜா ஹரி சிங் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்கள் இண்டிபெண்ட்டாகவே இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளும் அதை வந்து விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் என்ன நடக்க ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கில்கிட் பால்டிஸ்தான் ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த ரீஜனில் வந்து அஃப்ரிடி ட்ரைப்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஊடுருவ ஆரம்பித்தாங்க. இன்சர்ஜென்சி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்து உள்ளே வர ஆரம்பித்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குபை பண்ணாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்து ராஜா ஹரி சிங் வந்து என்ன பண்ணார்னா, இது வந்து சரியாக வராது, ஸோ நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் தேவை அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்செஷன் அப்படிங்கிறத நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கூட சைன் பண்ணுவார். இது எதுக்காக அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜனை பாகிஸ்தானோட இன்வேஷன்லேருந்து சேவ் பண்ணுறதுக்காக நிறைய ப்ரொவிஷன்ஸோட இந்த ஐஓஏ அப்படிங்கிறத சைன் பண்ணுவாங்க. அண்ட் அந்த சைன் பண்ண டைமில் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சுச்சுவேஷன் வந்து கண்ட்ரோலுக்கு வர வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த சுச்சுவேஷன் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்னா நம்ம ஒரு ப்ளெபிசைட் வந்து நடத்துவோம். ஸோ ப்ளெபிசைட் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஒப்பீனியன்ஸ் வந்து கேட்பாங்க, நம்ம இண்டிபெண்ட்டாக இருந்துக்கலாமா இல்லை என்ன மாதிரி இருக்கலாங்கிற மாதிரி மக்களுடைய ஒப்பீனியன்ஸை கேட்பாங்க. ஸோ அந்த ப்ளெபிசைட் வந்து நம்ம நடத்திட்டு ஃபர்தராக என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலான்னு வந்து அவங்க பேசி முடிப்பாங்க. பட் சுச்சுவேஷன் வந்து சரியாகிற மாதிரி தெரியல. என்ன ஆச்சு அப்படின்னா, பாகிஸ்தான் இன்வேஷன் இருந்துட்டு தான், அந்த இன்சர்ஜென்சி இருந்துட்டு தான் இருந்தது. அண்ட் இந்தியாவும் வந்து அகேன்ஸ்ட் ரிட்டாலியேட் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த 48-49 பீரியடில் என்ன பண்ணாங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இருந்தாங்க புதுசாக. ஸோ அப்போ நம்ம பாகிஸ்தான் இந்தியா 2 பேரும் போயிட்டு இந்த மாதிரி இவ்வளோ அந்த பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணணும், பீஸ் கொண்டு வரணும் இந்த ரீஜியனில், ஸோ இந்த ரீஜன் வந்து பீஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் பேசினாங்க. யூஎன் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் மிலிட்டன்ஸ் வந்து அந்த இடத்த விட்டு வெக்கேட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு இந்தியன் மிலிட்டன்ஸ் அந்த இடத்த விட்டு வெக்கேட் பண்ணுங்கள், நான் அல்டிமேட்லி ப்ளெபிசைட்டை நீங்கள் கொண்டு வாங்க, அப்புறம் வந்து பீஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரெண்டுமே நடக்கல. பாகிஸ்தானும் வெக்கேட் பண்ணல, இந்தியன் மிலிட்டன்ஸும் வெக்கேட் பண்ணல. ஸோ பாகிஸ்தான் போகாமல் எப்படி நம்ம அந்த இடத்த விட்டு நவர்றது? ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சேஃப்கார்ட் பண்ணுறோம் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்ஷனில் தான் சொல்லியிருப்போம் இல்லையா. ஆனால் 2 பேரும் வந்து போகவே இல்லை. இந்த எல்ஓசி இருக்குது இல்லையா, இந்த எல்ஓசியை வந்து சீஸ்ஃபயர் லைன் அப்படின்னு தான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஷிம்லா அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் தான் என்னென்னா இதை லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு நேம்லேயே சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்து ஆர்டிகல் 370 அப்படிங்கிறதே கொண்டு வந்தோம். அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்ஷன் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு விஷயமும் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும், என்னென்னா ப்ரொக்ளமேஷன். ஸோ கரண் சிங் அப்படிங்கிறவர் வந்து அந்த ப்ரொக்ளமேஷனை கொடுத்துருப்பாங்க. இந்த கரண் சிங் யாருன்னா, ராஜா ஹரி சிங் இருக்காங்க இல்லையா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சேஷன் கொடுத்தாரு இல்லையா, அவரோட சக்ஸஸர். ஸோ கரண் சிங் வந்து ஒரு ப்ரொக்ளமேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். என்றைக்கு அப்படின்னா November 25, 1950 வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஸோ November 26 தானே நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வந்தோம். ஸோ அதுக்கு முந்தின நாள் November 25 இந்த ப்ரொக்ளமேஷன் வந்து கொடுத்துருப்பாரு. அந்த ப்ரொக்ளமேஷனில் என்ன 2 பாயிண்ட் முக்கியமாக சொல்லியிருப்பாங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஆர்டிகல் 370 படி தான் இயங்கும். ஸோ இட் வில் பி அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட், ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. நாங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து கொண்டு வந்து நாங்கள் இண்டிபெண்ட்டாக இயங்க ஆரம்பிப்போம். ஸோ அது வரைக்கும் இந்த ஆர்டிகல் 370 இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ரொக்ளமேஷன் பை கரண் சிங். ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து 1956 வந்து ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அதுக்கு மேலே எந்த ஒரு ஒர்க்கும் வந்து பண்ணல, அதை ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கல் 370 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமான வேர்டு, இது வந்து ஒரு டெம்ப்ரவரி ப்ரொவிஷன், இது வந்து பெர்மனன்ட் ப்ரொவிஷன் கிடையாது, டெம்ப்ரவரி ப்ரொவிஷன் தான். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்ஷனில் பேசும்போது கூட ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து பாதுகாப்பு தேவை பாகிஸ்தான் கிட்டேருந்து, அதனால் டெம்ப்ரவரியாக வந்து நாங்கள் அவங்க கூட இணைஞ்சு இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் டெம்ப்ரவரி ப்ரொவிஷன் ஆர்டிகல் 370 கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளாஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். முக்கியமாக 3 கிளாஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நாட் வித்ஸ்டாண்டிங் எனிதிங் இன் திஸ் கான்ஸ்டியூஷன்,
The provisions of Article 238 shall not apply in relation to the state of Jammu and Kashmir. Article 238 வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்டு இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் கீழே கொண்டு வந்துட்டோம், ஆர்டிகல் 370 கீழேன்னு பார்த்தோம். அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கான லாஸ் வந்து எப்படி அவங்க கொண்டு வருவாங்க? இப்போ ஜென்ரலாக ஒரு ஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லோயர் ஹவுஸில் வந்து இனிஷியலாக கொண்டு வருவாங்க, அப்புறம் அப்பர் ஹவுஸ் இருந்ததுன்னா அங்கே அந்த பில்லை பாஸ் பண்ணுவாங்க, அல்டிமேட்லி சீஃப் மினிஸ்டர் வந்து ராட்டிஃபை பண்ணி அனுப்பிடுவாங்க. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியே வந்து அதாவது ஒரு கான்ஸ்டியூஷனே இல்லாமல் இருக்குது. ஸோ யார் அங்கே வேலை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா பார்லிமெண்ட் தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கான லாஸை வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ பார்லிமெண்ட் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. பார்லிமெண்ட் வந்து மேக் பண்ணுவாங்க, மேக் பண்ணிவிட்டு பிரசிடெண்ட்டு சொல்லுவார், ஸோ இந்த விஷயம்லாம் அந்த லா மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய கவர்மெண்ட், ஸோ கரன்சி இங்கே இருக்கார் இல்லையா, அவங்களுக்கு கீழே இருக்க அந்த கவர்மெண்ட் வந்து அதை ஒத்துக்கணும், கன்கரன்ஸ் ராட்டிஃபை பண்ணணும், நாங்கள் வந்து இந்த லாவை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அந்த லாவை வந்து இம்ப்ளிமெண்ட்டே பண்ணுவாங்க. ஸோ பார்லிமெண்ட் வில் மேக் லாஸ் அண்ட் இட் ஷுட் பி அக்செப்டட் பை தி, ஸோ அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாதும் அந்த கவர்மெண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. ஸோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த லாஸ் வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. என்ன கைண்ட் ஆஃப் லாஸ் வந்து நம்ம பார்லிமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோஸ் மேட்டர்ஸ் இந்த யூனியன் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ யூனியன் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மேட்டர்ஸ் பற்றி தான் வந்து லாஸை பார்லிமெண்ட்டில் மேக் பண்ணுவாங்க. அண்ட் பிரசிடெண்ட் வந்து என்னென்னா அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட் கிட்ட உங்களுக்கு இது எப்படி ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அக்செப்டன்ஸ் அந்த கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்க பேசுவாங்க. இதான் வந்து இந்த சப் கிளாஸஸ் 1 and 2 வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு 3ல சியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆர்டிக்கல் 1 ஷல் அப்ளை இன் ரிலேஷன்ஸ் டு த ஸ்டேட். ஸோ ஆர்டிக்கல் 1 வந்து அப்ளை ஆகும். ஸோ ஆர்டிக்கல் 1 and 370 தான் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளிகபிள் அப்படிங்கிறத நம்ம ஜெர்னலிஸ்ட்டுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆர்டிக்கல் 1ல் என்னென்னா, இது ஜம்மு அண்ட் காஷ்மீர் வில் பி அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா, அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன மாதிரி லாஸ்லாம் வந்து பார்லிமெண்ட்டில் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கான கன்கரன்ஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட் கிட்டேருந்து தேவை. செகண்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது ஒரு லா மேக் பண்ணுறோம் இல்லையா, அதை கொண்டு போய் நம்ம இட் ஷுட் பி பிளேஸ்டு பிஃபோர் தி கவர்மெண்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது செகண்ட் கிளாஸ். அண்ட் தேர்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆர்டிக்கல் 370 இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் வந்து ரிவோக் பண்ணணும் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியினுடைய ஒப்புதல் தேவை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிவோக்கிங் ஆஃப் திஸ் ஆர்டிக்கல் நீட்ஸ் தி கன்சென்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. இதில் முக்கியமான வேர்டு என்னென்னா கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். பிகாஸ் லேட்டர் பீரியடில் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை என்ன நேமில் மாற்றிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிங்கிற பேருக்கு வந்து மாற்றிடுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ஆர்டிக்கல் 370 இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். ஏன்னா இதை வச்சு தான் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துருப்பாங்க. இதில் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்டிக்கல் 370 என்னென்னா இட் கேரண்டி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். அண்ட் இது வந்து ஒரு டெம்ப்ரவரி ப்ரொவிஷன் தான். அலோ ஸ்டேட் அசம்பிளி டு மேக் இட்ஸ் ஓன் கான்ஸ்டியூஷன். முன்னாடி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த 1956 ஆனால் வந்து அதை ஸ்க்ரேப் பண்ணிட்டாங்க. செப்பரேட் செட் ஆஃப் லாஸ் ஃபார் த ஸ்டேட் ரெசிடென்ஸ் சச் அ சிட்டிசன்ஷிப். ஸோ இந்த ஆர்டிக்கல் 35A அப்படிங்கிறத வந்து ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 35A. இந்த ஆர்டிக்கல் 35Aல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பர்மனண்ட் ரெசிடென்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ நம்மளை வந்து ஜென்ரலாக சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்களை வந்து பர்மனண்ட் ரெசிடென்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆர்டிக்கல் 35Aல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, செப்பரேட் செட் ஆஃப் லாஸ் ஃபார் த ரெசிடென்ஸ் சச் அ சிட்டிசன்ஷிப். இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸு கீழே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கக்கூடிய பீப்புள் மட்டும்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நிலம் வாங்குறதோ இல்லை விற்கிறதோ அதெல்லாம் பண்ண முடியும். இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், திடீர்னு வந்து மகாராஷ்டிராவில் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் வாங்கிடலாம். ஆனால் நம்மளால் போய் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இடம் வாங்க முடியாது. பிகாஸ் வி ஆர் நாட் பீப்புள் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அங்கே இருக்கக்கூடிய பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் மட்டும் தான் அங்கே இருக்க லேண்டை வந்து வாங்குறதோ விற்கிறதோ பண்ண முடியும். சிட்டிசன்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட் cannot purchase land or property in the state. அதுக்கு என்ன காரணம்னா இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அதை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால தான். சென்டர் cannot declare financial emergency under ஆர்டிகல் 360 in the state. ஸோ இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கொண்டு வர முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு தனியாக கான்ஸ்டியூஷனல் ஆர்டர்ஸ்க்கு வந்து வந்துடலாம். இப்போது என்னென்னா கான்ஸ்டியூஷனல் ஆர்டரை வந்து பாஸ் பண்ணுவாங்க 272 அப்படிங்கிறது.
இந்த கான்ஸ்டியூஷன் ஆர்டர் வந்து எதுக்காக பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆர்டிகல் 370 கிளாஸ் 3ல் என்ன முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம்னா, இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட அக்செப்டன்ஸ் வந்து தேவை, இந்த ஆர்டிகல் 370 இருக்க ப்ரொவிஷன்ஸில் ரிவோக் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக மாற்றிருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதான் வந்து கான்ஸ்டியூஷன் ஆர்டர் 272. கான்ஸ்டியூஷன் ஆர்டர் 273ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த 370 தென் சப்கிளாஸ் 1ல் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, ஆல் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப், அதாவது பிரசிடெண்ட் வந்து கொண்டு வரக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்லாம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அப்ளிகபிள் ஆகும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அந்த லாஸ் எல்லாம் அப்ளிகபிள். ஆனால் இந்த 273 கான்ஸ்டியூஷன் ஆர்டரில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆல் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்ளிகபிள் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு வந்து மாற்றிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்க எல்லா ப்ரொவிஷன்ஸுமே அங்கே அப்ளிகபிள் அப்படின்னா ஆர்டிகல் 370 தேவையில்லை இல்லையா? ஸோ இதை வந்து 2 இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷனல் ஆர்டர்ஸ் ரிகார்டிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அண்ட் நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆர்டிகல் 3 பேஸ் பண்ணி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் பில் வந்து 2019 கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் பில் பேஸ்ட் ஆன் ஆர்டிகல் 3. ஸோ ஆர்டிகல் 3ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேவை இம்பார்ட்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கோ இல்லை எதுக்கோ தேவைங்கிற பட்சத்தில் ஒரு ஸ்டேட் வந்து பைஃபர்கேட் பண்ணுறதோ, அதாவது 2ஆக பிரிக்கிறதா, இல்லை அவங்கள வந்து 2 ஸ்டேட்டையும் ஒன்றா இணைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதா ஆர்டிகல் 3ல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் பில் வருது. அண்ட் அதில் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைஃபர்கேஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட் இன்டு JNK UT ஆகவும், ஸோ JNK UT ஆகவும் லடாக் யூனியன் டெரிட்டரியாகவும் வந்து மாற்றுறாங்க. ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டை ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியாகவும் லடாக் யூனியன் டெரிட்டரி 2ஆக வந்து பைஃபர்கேட் பண்ணுறாங்க. ஸோ இது நெக்ஸ்ட்டு. இப்போ வந்து நார்மலாக ஒரு யூனியன் டெரிட்டரியாக வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரி லடாக்கையும் மாற்றிட்டாங்க. இப்போ அங்கே என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து அப்ளிகபிள், இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லேண்டு, போலீஸ் ஆர்டர்ஸ், பப்ளிக், இது 3மே வந்து யூனியன் கவர்மெண்ட் கீழே தான் வரும். ஸோ இட் டஸ் நாட் கம் அண்டர் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஆனால் லடாக்கில் வந்து லேண்ட் ரைட்ஸ் வந்து ஸ்டேட்டுக்கிட்ட தான் இருக்கும். பப்ளிக் அண்ட் போலீஸ் ஆர்டர்ஸ் மட்டும்தான் யூடி கிட்ட, ஐ மீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். ஸோ பப்ளிக் அண்ட் போலீஸ் ஆர்டர்ஸ் இது 2ம் யூனியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். ஆனால் லேண்ட் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டு கீழே, அதாவது அவங்களுடைய யூனியன் டெரிட்டரி கீழே வரும். ஸோ இது எப்படி கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 239A, ஸோ அந்த பேசிஸில் இதை வந்து கொண்டு வராங்க. ஏன்னா வந்து அது பிரிச்சிட்டாங்க இல்லையா நார்மல் யூனியன் டெரிட்டரியா. ஸோ இதான் வந்து ஆர்டிக்கல் 370 பற்றின பேக்ரவுண்ட். ஸோ எதனால் அது வந்துச்சு, அண்ட் அந்த ஆர்டிக்கல் 370 என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் எதுக்காக அதை அப்ரிகேட் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறதான் வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். அண்ட் ஆர்டிக்கல் 370 ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த அப்ரிகேஷனுக்கு வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை இப்போ பார்க்கலாம். ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டஸ் நாட் ரீட்டைன் எனி சாவர்னிட்டி ஆஃப்டர் அசீடிங் டு இந்தியா, நோ இன்டர்னல் சாவர்னிட்டி. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஆர்டிக்கல் 370 இருந்தப்போ இன்டர்னல் சாவர்னிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து தனியாக தான் இருந்தாங்க, நம்ம இந்தியன் சாவர்னிட்டி கீழே வந்து இல்லை. பட் இப்போ அதை வந்து அசீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தனியாக இன்டர்னல் சாவர்னிட்டி அப்படின்னு எதுவுமே கிடையாது, தே கம் அண்டர் இந்தியா அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆர்டிக்கல் 370 ஒரு டெம்ப்ரவரி ப்ரொவிஷன் தான், அது பெர்மனன்ட் ப்ரொவிஷன் கிடையாது. ஏன்னா நம்ம அந்த இனிஷியலாக நான் மார்க் பண்ணி சொல்லியிருப்பேன். ஸோ ஆர்டிக்கல் 370 இஸ் a டெம்ப்ரவரி ப்ரொவிஷன், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இட் cannot be amended அண்டர் ஆர்டிக்கல் 367. ஆர்டிக்கல் 370 வந்து ஆர்டிக்கல் 367 கீழே அமெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து அவங்களோட அத்தாரிட்டிக்கு மீறினது அப்படிங்கிற. ஸோ அல்ட்ராவைஸ் அப்படின்னு என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு வந்து இவ்வளோ தான் அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அதை மீறி போனால் அது வந்து அல்ட்ராவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் ஆஃப் பவர் எக்ஸ்டெண்டிங் ஆல் ப்ரொவிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் வேலிட். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்க எல்லா ப்ரொவிஷன்ஸும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து அப்ளிகபிள் தான் அப்படிங்கிறது வேலிடான. And center submitted that statehood of Jammu and Kashmir will be restored, no reason to go into reorganization. ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டை தான் ஒரு யூனியன் டெரிட்டரி தான் ஸ்டேட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க, லைக் கோவா அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்டேட்டை யூனியன் டெரிட்டரியாக வந்து பிரித்தாங்க. அதனால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நாங்கள் சீக்கிரமாக ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஸ்டேட்ஹுட்டு கொண்டு வந்துடுறோம், எந்த ஒரு ரீஆர்கனைசேஷனும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
directs election commission to hold elections to Jammu and Kashmir by September 30, 2024. இப்போ தான் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸுமே இல்லையே, அதனால் நீங்கள் நார்மலாக எப்போதும் போல் எலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து ஒரு 3 கேள்வி வந்து வருது. என்னன்னு பார்க்கலாம். ஹவு சுப்ரீம் கோர்ட் ஆன்சர் 3 questions இன் கவர்மெண்ட்ஸ் ஃபேவர். ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து யூனிக் அண்ட் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கேட்குறாங்க. ஸோ இப்போது வந்து அதுக்கான யூனிக் ஸ்டேட்டஸ் வந்து இருக்குதா, இல்லை மற்ற ஸ்டேட்ஸ் மாதிரி தான் ஜம்மு அண்ட் காஷ்மீருமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எந்த சாவர்னிட்டியுமே அவங்கக்கிட்ட இல்லை 1947. ஏன்னா அப்போ வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க இல்லையா. அந்த ஐஓஎல் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, நாங்கள் வந்து உங்களுடைய இன்டெக்ரல் பார்ட்டு தான், ஸோ இந்தியாவோட இன்டெக்ரல் பார்ட் தான், நோ இன்டர்னல் சாவர்னிட்டி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அண்டு அடுத்து என்னென்னா, மறுபடியும் ப்ரொக்ளமேஷன் அப்படிங்கிறதையும் கரண் சிங் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த ப்ரொக்ளமேஷன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எல்லா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க ப்ரொவிஷன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கும் ஆஸ் பெர் ஆர்டிகல் 370. எல்லாமே வராது, பிகாஸ் ஆர்டிகல் 370 ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் என்ன, நாங்கள் வந்து ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து கொண்டு வரோம். ஸோ அப்போலேருந்தே வந்து என்னென்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் பீயிங் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது டெம்ப்ரவரியாக இல்லை பெர்மனண்ட்டான ப்ரொவிஷனா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு டெம்ப்ரவரி டிரான்சிஷனல் ப்ரொவிஷன் மட்டும்தான், இது பெர்மனன்ட் ப்ரொவிஷன் கிடையாது. ஆக்சுவலாக இந்த ஆர்டிகல் 370 எடுத்து கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 21 கீழே தான் வந்து வரும். ஸோ பார்ட் 21 கீழே என்னென்னா எல்லாமே வந்து டெம்ப்ரவரி ப்ரொவிஷன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் மூணாவது கேள்வி, கொஷின்ஸ் ரிலேட்டிங் டு எஃபெக்டிவ் அப்ரிகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370. அதாவது அந்த 2 பிரசிடென்ஷியல் ப்ரொக்ளமேஷன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த கான்ஸ்டியூஷனல் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது ரெண்டுமே வந்து சரியானது தான். சுப்ரீம் கோர்ட் அப்ஹெல்ட் போத் தி பிரசிடென்ஷியல் ப்ரொக்ளமேஷன்ஸ் ஆஃப் ஆகஸ்ட் 2019. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க பண்ணது வந்து சரியான விஷயந்தான். ஸோ பார்லிமெண்ட் அண்ட் பிரசிடென்ட்ஸ் ரூல் கீழே கொண்டு வந்து இது அப்ரிகேட் பண்ணது சரியான விஷயந்தான். அண்ட் இது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு வந்து உட்பட்டதில்லை ஜென்ரலாக. பட் எப்போ வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து வரணும் அப்படின்னா, இன் கேசஸ் ஆஃப் மேலஃபைட். ஸோ தவறாக சொந்த ரீசன்ஸ்க்காகவோ இல்லை பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காகவோ பிரசிடென்ட் ரூல் இருக்க டைமில் இதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து அங்கே ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணி அது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். பட் அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. மக்களுடைய நலனுக்காக தான் அந்த நல்ல விஷயத்தை அதை அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால, ஸோ இது வந்து எந்த விதத்துலையும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஜட்ஜ்மெண்ட்டு, அதுதான் வந்து இல்லை சிம்பிளாக டேப்லர் காலத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 370 வந்து பெர்மனன்ட் ப்ரொவிஷன் அப்படின்னு கேட்டால் வந்து எல்லா ஜட்ஜஸுமே வந்து இல்லை அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இன்டர்னல் சாவர்னிட்டி இருக்கா? ஸோ இல்லை. அண்ட் கேன் த பிரசிடென்ட் அப்ரிகேட் ஆர்டிகல் 370 வித்தவுட் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு கேட்டால் வந்து சரின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை வந்து புதுசாக வந்து அவங்க கொண்டு வரலையே, ஏன்னா 1956 அதை வந்து ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அது இல்லைங்கிற பட்சத்தில் பிரசிடென்ட் அதை கொண்டு வந்து அப்ரிகேட் பண்ணுறது வந்து சரியான விஷயந்தான். கேன் த எக்ஸிக்யூட்டிவ் இன்ட்ரடியூஸ் இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் வென் அ ஸ்டேட் இஸ் அண்டர் பிரசிடென்ட் ரூல். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஒரு இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாமா பிரசிடென்ட்ஸ் ரூல் இருக்கப்போ அப்படின்னு கேட்டால் வந்து சரிதான். கேன் ஆர்டிகல் 367 ஸோ இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் பி யூஸ்டு டு இன்டைரக்ட்லி அமெண்ட் தி ஆர்டிகல் 370 அப்படி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் வந்து அது தப்பு. ஸோ நம்ம முன்னாடி ஒரு ப்ரொவிஷனில் பார்த்துருப்போம், ஆர்டிகல் 367 பேஸ் பண்ணி ஆர்டிகல் 370 எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து அவங்களுடைய அத்தாரிட்டிக்கு மீறினது. இஸ் த ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்டு யூனியன் டெரிட்டரிஸ் வேலிட். ஸோ இதை வந்து அவங்க ஆன்சர் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஏன்னா அதுக்கு ஸ்டேட்ஹுட் ரீஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி யூனியன் கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதனால் அதை பற்றி எந்த ஒரு ஆன்சர்ஸும் அவங்க சொல்லலை. டஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரிமைன் வேலிட் ஆஃப்டர் தி அப்ரிகேஷன் ஆஃப் 370? ஸோ எப்படி வந்து வேலிடாக இருக்க முடியும்? ஆர்டிகல் 370 அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்ட்டி இந்தியாவோட ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக மாறிடுச்சு. அப்படிங்கிறப்ப இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் அதுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். அவங்களுடைய ஓன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இதான் வந்து ஆர்டிகல் 370 பற்றின ஜட்ஜ்மெண்ட். இதில் வந்து ஒரு முக்கியமான பார்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூத் அண்ட் ரீகன்சிலேஷன் கமிஷன் அப்படிங்கிறத கொண்டு வரணும்னு ஜஸ்டிஸ் சஞ்சய் கவுல் வந்து அவருடைய ஓன் ஒப்பீனியனில் வந்து சொல்லியிருப்பார். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருந்திருக்கும். என்ன அப்படின்னா, ஸோ இத்தனை வருஷம் வந்து ஏகப்பட்ட இன்சர்ஜென்சிஸ் நிறையா பேர் வந்து இறந்து போகிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா,
ஸோ டெரர் அட்டாக்ஸ் அந்த இன்சர்ஜென்சி அப்படிங்கிறது அதிகமாக நடந்துகிட்டே இருந்துச்சு. இவங்கள வந்து ரிட்டாலியேட் பண்ணுங்கிறதுக்காக நம்ம இந்தியன் மிலிட்டன்ஸும் அங்கேருந்து ரிட்டாலியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதில் என்னாச்சு அப்படின்னா ஏகப்பட்ட கொலேட்ரல் டேமேஜ் அப்படிங்கிறது ஏற்பட்டது. ஸோ இப்போ வந்து ஒரு இடத்துல மிலிட்டன்ஸ் இருக்காங்க, இன்சர்ஜென்சினால அந்த அட்டாக்லாம் நடக்குதுன்னா ஏகப்பட்ட சாதாரண சிவிலியன்ஸும் அதில் வந்து இறந்து போனாங்க. இப்போது இந்த புல்வாமா அட்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸோ அந்த அட்டாக் பண்ணதில் ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க, ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, ஆர்எல்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்காங்க இந்த மிலிட்டன்ஸ் அண்டு டெரரிஸ்ட் நடந்த சண்டையில், அதனால தான் நாங்கள் இந்த அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ மிலிட்ரி ரிட்டாலியேஷன் இருக்கிறப்ப என்னென்னா ஃபர்தர் ரிசன்மெண்ட் அண்ட் ஹேட்ரிட் வந்து அந்த மக்கள்கிட்ட பரவிடுச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள் நிறையா ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸு, ஏன்னா எப்போதுமே அங்கே மிலிட்ரி பீப்புள் வந்து இருந்துட்டு தானே இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப நார்மலாக ஒரு பப்ளிக்னால் வாழவே முடியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபர்தராக நடக்கக்கூடாது, இந்த வயலன்ஸ்லாம் வந்து இருக்கக்கூடாது. அதனால் என்னென்னா ட்ரூத் அண்ட் ரீகன்சிலேஷன் கமிஷன் அப்படிங்கிறத வந்து கொண்டு வாங்க அப்படி, அதாவது ஜஸ்டிஸ் சஞ்சய் கௌல் வந்து சொல்லியிருப்பார். ஸோ recommended setting up a truth and reconciliation commission to look into alleged violations of human rights by both state and non-state actors in Jammu and Kashmir. ஸோ போத் ஸ்டேட் அண்ட் நான்-ஸ்டேட் ஆக்டர்ஸ்னால ஏற்பட்ட அந்த வயலேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்து நம்ம ஃபர்தராக வந்து இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணுன்றதுக்காக இந்த கமிஷன் கொண்டு வரணுன்னாங்க. இது வந்து எப்படின்னா ஒரு கிரிமினல் கோர்ட்டாக வந்து மாறிடக்கூடாது, பட் அவங்களுக்கான தேவைகளை வந்து கேட்டு நம்ம ஃபர்தராக அதை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அந்த கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வந்து சரி பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ட்ரூத் அண்ட் ரீகன்சிலேஷன் கமிட்டி வந்து இதுதான் முதல் தடவை அப்படின்னு கேட்டால் வந்து கிடையாது. ஏற்கனவே நிறைய கண்ட்ரீஸில் வந்து இந்த வயலேஷன்ஸ்லாம் நடந்தப்போ இந்த கமிஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சவுத் ஆஃப்ரிக்காவில் என்னென்னா ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருந்தது இல்லையா, அப்போ நெல்சன் மண்டேலா வந்து என்னென்னா அந்த அப்பார்த்தைடு அந்த மூமெண்ட்க்கெல்லாம் அப்புறம் ரீகன்சிலேஷன் கமிஷன் இந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அங்கே நடந்த இந்த வயலன்ஸ்லாம் வந்து நிப்பாட்டிட்டு நம்ம ஃபர்தராக டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சவுத் ஆஃப்ரிக்காலாம் முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ட்ரூத் அண்ட் ரீகன்சிலேஷன் கமிஷன் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்க என்ன வேலை பண்ணுவாங்க, அண்ட் வாட் ஆர் தேர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் எய்ம் என்னென்னா தே ஃபோக்கஸ் ஆன் தி பாஸ்ட் ரேதர் தென் ஆன்கோயிங் ஈவெண்ட்ஸ். ஸோ பாஸ்ட் டைம்லேருந்து என்னென்னலாம் இஷ்யூஸ் இருந்திருக்கு அண்ட் ஹவு த பீப்புள் ஆர் அஃபெக்டட், எப்படி வந்து அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்கு அதை பார்ப்பாங்க. இன்வெஸ்டிகேட்ஸ் அ பேட்டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ முன்னாடிலேருந்து எப்படி இருந்துட்டு வந்தது அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்தோம் இல்லையா, ஸோ இண்டிபெண்டன்ஸ் இனிஷியல் டைமில் வந்து என்னென்னா பெரிய அளவு பிரச்சனையெல்லாம் வந்து இல்லாமல் இருந்தது. அண்ட் போக போக என்னென்னா பாகிஸ்தானோட இன்வேஷன் வந்துகிட்டே இருந்தது அண்ட் டெரர் அட்டாக்ஸ் நடக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் இந்தியன் மிலிட்ரி வந்து உள்ளே போனாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை வந்து ஓவர் ஆஃப் பீரியட் ஆஃப் டைம் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா அப்போ தான் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து தெரியும். Engages directly and broadly with the affected population, gathering information on their experiences. ஸோ அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் டேரெக்டாக போய் கேதர் பண்ணுவாங்க. ஸோ ஆன் கிரவுண்ட் சர்வே நடக்கும்னு வச்சுக்கோங்க. Acts as a temporary body with the aim of concluding with a final report, is officially authorized or empowered by the state under review. ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ரவரி பாடியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிற வரைக்கும் தான் வந்து இந்த டெம்ப்ரவரி பாடியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இவங்க யார் கீழே வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கீழே தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரூத் அண்ட் ரீகன்சிலேஷன் கமிஷன் பற்றினா ஒரு சின்ன டெஃபினேஷன் மாதிரி பிரிசில்லா பி ஹைனர் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இது நம்ம என்ன வந்து எத்திக்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு வயலன்ஸ் நடக்குது ஒரு ஏரியாவில் அப்படிங்கிறப்போ என்ன வே ஃபார்வர்ட் அப்படின்னா இந்த மாதிரி கமிஷன்ஸ்லாம் வந்து அமைக்கலாம். ஆல்ரெடி வந்து ஜஸ்டிஸ் சஞ்சய் கௌல் வந்து ஆர்டிகல் 370 ஜட்ஜ்மெண்ட் அப்போ இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி எத்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் எங்கே இந்த இன்டர்னல் செக்யூரிட்டியில் வயலன்ஸ்லாம் வருது இல்லையா, ஸோ அந்த இடத்துலையும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ கண்ட்ரீஸ் வித் ட்ரூத் அண்ட் ரீகன்சிலேஷன் கமிட்டி எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ஆல்ரெடி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கென்யா, உகாண்டா, சவுத் ஆஃப்ரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா அண்ட் நேபாள். ஸோ கனடியன் டிஆர்சி வந்து எதனால் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்தியன் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லெகசியை வந்து ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் குழந்தைங்களை வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து பிரித்து ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் வந்து அட்டன் பண்ண வச்சாங்க. அதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கெனடியன் டிஆர்சி கொண்டு வந்தாங்க. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் as I mentioned earlier அந்த போஸ்ட் அப்பார்த்தைட் கவர்மெண்ட்டில் நெல்சன் மண்டேலா வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரி இருந்துச்சு, அந்த கண்ட்ரியை வந்து ஃபர்தராக டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த டிஆர்சி கொண்டு வந்திருப்பாங்க.
நெக்ஸ்ட் இந்த ஆர்டிகல் 370 இந்த ஜட்ஜ்மெண்ட் அதை அப்ரிகேட் பண்ணதுக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ என்னென்ன பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோன் பெல்ட்டிங் அண்ட் வைட் ஸ்ப்ரெட் ஹார்ட் டால்ஸ் அதெல்லாம் வந்து நடக்கிறது ரொம்பவே குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல் எடுத்து அடிக்கிறது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் மேலே, அந்த மிலிட்டன்ஸ் மேலே அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு அந்த செக்யூரிட்டி ஃபீலே வந்து இல்லாமல் இருந்தது, எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தனால. ஸோ இந்த ஸ்டோன் பெல்ட்டிங், வைட் ஸ்ப்ரெட் ஹார்ட் டால்ஸ்லாம் இருந்துகிட்டே இருந்தது. அதெல்லாம் இப்போ ரொம்பவே குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நல்ல டூரிசம் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. ஸோ முன்னாடி வந்து டெரரிசம் இருந்தனால நிறைய பேர் அந்த ஊருக்கு போய் பயப்பட்டாங்க. சினிமாலெலாம் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இடமா இருக்கும், அதாவது அவங்க சொல்லக்கூடிய வந்து இடமா இருக்கும். பட் எடுத்திருக்க ஷூட்டிங் வந்து வேற எங்கேயாச்சும் ஹிமாச்சல் அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சினிமா இண்டஸ்ட்ரி வந்து அங்கே இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அட் த சேம் டைம் டூரிசம் டெஸ்டினேஷனாகவும் மாறிடுச்சு. அண்ட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு இடத்துல வந்து டெரரிசம் இருக்குது இல்லை இஷ்யூ இருக்குது அப்படின்னா யார் போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவா? யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ டெரரிசம்லாம் குறைஞ்சனால என்ன ஆயிடுச்சு, நிறையா பேர் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய லைவ்லிஹுட் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜோஜிலா டனல் டு லடாக் இஸ் ஆன் இட்ஸ் வே டு கம்ப்ளீஷன் அண்ட் த ரெயில் லிங்க் டு காஷ்மீர். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஜம்மு வரைக்கும் தான் ஆக்சுவலாக ரெயில் லிங்க் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரெயில் லிங்க் கிடையாது. அதனால் ரெயில் லிங்க் டு காஷ்மீர் அந்த ப்ராஜெக்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. முன்னாடி வந்து இது எதனால் பண்ணலன்னா அங்கே இருந்தக்கூடிய இன்சர்ஜென்சி இஷ்யூஸ்னால பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ அது நடந்துகிட்ருக்கு. அண்ட் லடாக்குக்கு ஜோஜிலா டனலுடைய ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜம்மு காஷ்மீர், இங்கே லடாக் இருக்குன்னா ஸ்ரீநகர் போயிட்டு கார்கில் வழியாக தான் வந்து லடாக் போக முடியும். ஏன்னா இங்கே வந்து கிரேட்டர் ஹிமாலயஸ் இருக்கனால டேரெக்டாக வந்து போக முடியாது. பனிக்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் கம்ப்ளீட்டாக வந்து தெரியவே தெரியாது. அப்படிங்கிறப்போ லடாக்கு ஆக்சபிலிட்டியே இல்லாமல் போயிடும். ஒரு 3-4 மாதத்துக்கு அந்த இடம் வந்து இந்தியாவை விட்டு பிரிஞ்சு இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஜோஜிலா டனல் அப்படிங்கிறது நல்ல கனெக்டிவிட்டியாக இருக்கும். அந்த ஒர்க்கும் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் 6 மில்லியன் யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் லாஸ்ட் இயர். இந்த ஆப்ரேஷன் சத்பவனா அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. என்னென்னா மிலிட்ரி பீப்புள் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா அப்போ தான் மிலிட்டன்ஸ்க்கும் சிவிலியன்ஸ்க்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த மிலிட்ரி ரிட்டாலியேஷன்லாம் நடந்தனால ஒரு பேட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு மக்கள் மத்தியில். ஸோ அதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மிலிட்ரிக்கும் சிவிலியன்ஸ்க்கும் இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்த ஆப்ரேஷன் சத்பவனா அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதான் வந்து ஆர்டிகல் 370 அப்ரிகேட் பண்ணதுனால இருக்கக்கூடிய ப்ரோஸ். அண்ட் கான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீம்டு டு டில்ட் த ஃபெடரல் பேலன்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் தி யூனியன். ஆக்சுவலாக இதை எப்படி ரேட்டிஃபை பண்ணியிருப்பாங்க, இந்த ஆர்டிகல் 370 வந்து ரிவோக் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல் இருக்கப்போ தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபெடரல் பேலன்ஸ்க்கு வந்து ஃபேவராக இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ ஃபெடரலிசம் அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட்க்கு அந்த ப்ராப்பர் செப்பரேஷன் இருக்கும் இல்லையா, அதான் ஃபெடரலிசம் சொல்லுவோம். ஸோ அந்த பேலன்ஸ் வந்து இங்கே இல்லை. நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர் பார்ட்டிசிபேஷன் டெசிஷன் மேக்கிங். அதில் இன்வால்வ் ஆகியிருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னுடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது செகண்ட் கான். தேர்ட் வந்து ஃபெயில்ஸ் டு அப்ரிஷியேட் ஹிஸ்டாரிக்கல் கன்டெக்ஸ்ட். இந்த தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ இனிஷியலாக ராஜா ஹரிசிங் என்ன சொல்லியிருப்பார்னா, நாங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக இருந்துக்கிறோம், பட் கொஞ்ச நாளைக்கு வந்து இவங்க சுச்சுவேஷன் கண்ட்ரோலில் வர வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருப்பார். ஸோ ஆக்சுவலாக அவங்களுடைய ஐடியா என்ன, இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஐடியா. பட் இப்போ என்னென்னா நம்ம இந்தியாவோட இன்டெக்ரல் பார்ட்டாக மாறிடுச்சு இல்லையா, அதனால் இட் ஃபெயில்ஸ் டு அப்ரிஷியேட் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் அண்டர்மைன்ஸ் கான்ஸ்டியூஷனல் ப்ரொசீஜர். கான்ஸ்டியூஷனல் ப்ரொசீஜர் வந்து அண்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஃபிஃப்த் ஒன் லடாக் இஷ்யூ. ஸோ லடாக் இஷ்யூவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லடாக்கில் அவங்கள வந்து 6th ஷெடியூல் கீழே கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜம்மு காஷ்மீர் லடாக். ஜம்முவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹிந்து மேஜர் ரீஜன் அண்ட் காஷ்மீரில் முஸ்லீம் மேஜர் ரீஜன், லடாக்கில் புத்திஸ்ட் பீப்புள். ஸோ அது வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் இருக்க மாதிரி தான் அந்த ரீஜன் வந்து இருக்கும். என்னென்னா ஜம்மு வந்து கொஞ்சம் டெவலப்டாக இருக்கும், காஷ்மீர் வந்து ஓரளவுக்கு கிட்டத்தட்ட இருக்குது. பட் லடாக் வந்து இன்னும் கொஞ்சம் பேக்வேர்ட்லெஸ் தான் இருக்குது. அதனால தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எங்களை வந்து 6th ஷெடியூல் கீழே கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அண்ட் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. ஸோ இப்போ என்ன தான் வந்து மிலிட்ரியன்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணிட்டாலுமே அங்கே ஸ்டில் இன்சர்ஜென்சி அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கல் டைமில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ உடனே வந்து சரியாயிருமா, மிலிட்டன்ஸ் எல்லாம் அங்கே இருந்து எடுத்தால்
மறுபடியும் அந்த பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற பயம் வந்து அங்கே இருந்துட்டு தான் இருக்குது. பிகாஸ் சத்தீஸ்கர் நக்சலிசம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த ஸ்லீப்பிங் பீரியடில் வந்து இருந்தாங்க. மிலிட்டன்ஸ்லாம் அதிகமாக இருந்த டைமில் அவங்க எதுவுமே வெளியே வரல, எந்த ஒரு அட்டாக்ஸும் நடக்கலை. பட் மறுபடியும் வந்து நடக்க ஆரம்பிச்சிது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆர்டிகல் 370 ஜட்ஜ்மெண்ட்டுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டிகல் 370 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா? ஸோ மேஜராக அவங்க எதை ரிலே பண்ணி இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொம்மை வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ், அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கேஸில் வந்து எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா பிரசிடென்ட் ரூல் வந்து கொண்டு வந்தது சரியா இல்லையா, அண்டு அப்படி கொண்டு வரக்கூடிய பிரசிடென்ட் ரூல் அதை வந்து வெதர் இட் இஸ் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தான் வந்து என்னென்னா அப்போ சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருப்பாங்க, த பிரசிடென்ஷியல் ப்ரொக்ளமேஷன் டிசால்விங் எ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ பிரசிடென்ஷியல் ப்ரொக்ளமேஷன் கீழே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை டிசால்வ் பண்ண அப்படின்னா அவங்களுக்கு வந்து இட் கம்ஸ் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ இஃப் இட் இன்வால்வ்ஸ் மேலஃபைடு. ஸோ வந்து அவங்க தவறான எண்ணத்தோடு அந்த பிரசிடென்ட் ரூலை கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து கொண்டு வருவாங்க. அண்ட் அட் த சேம் டைம் பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன் மூலயமா இந்த பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த அசம்பிளியை மறுபடியும் ரீஸ்டோர் கூட பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த பொம்மை கேஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட் அசம்பிளி கேன் பி டிசால்வ்ட் ஒன்லி ஆஃப்டர் த பார்லிமெண்ட் அப்ரூவ்ஸ் த பிரசிடென்ட் ரூல். ஸோ பார்லிமெண்ட் வந்து பிரசிடென்ட் ரூலை அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டேட் அசம்பிளியை டிசால்வே பண்ண முடியும். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆர்டிகல் 370 அப்ரிகேட் பண்ணுறது வந்து சரிங்கிறத சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓவரால் நம்ம என்னென்ன பார்க்கணுன்னா இந்த ஆர்டிகல் 370 வந்து எதனால் வந்துச்சு அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்க்கணும். அண்ட் ஆர்டிகல் 370 என்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல் 370 ப்ரொவிஷன்ஸில் முக்கியமான கிளாஸஸ் என்னென்ன, அண்ட் அதை அப்ரிகேட் பண்ணதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அண்டு ஒரு சில கேள்விகள்லாம் எழுப்பியிருப்பாங்க இல்லையா பேஸ்ட் ஆன் தி ஜட்ஜ்மெண்ட், அந்த கொஷினுக்கு எப்படி சுப்ரீம் கோர்ட் வந்து சப்போர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்துக்கணும். அண்டு முக்கியமான அந்த ட்ரூத் அண்ட் ரீகன்சிலேஷன் கமிஷன் வந்து எதுக்காக இருந்தால் நல்லா இருக்குங்க அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹவு இட் கேன் பி யூஸ்டு ஃபர்தர் ஃபார் த அப்ளிமெண்ட் ஆஃப் தி பீப்புள். அண்ட் எந்த கேஸை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொம்மை வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். ஸோ வந்து இதுதான் ஓவரால் ஆர்டிகல் 370 ஜட்ஜ்மெண்ட் பற்றினது. தேங்க்யூ எவ்ரி ஒன்.